இந்த அருமையான நாளிலே கர்த்தர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். கர்த்தர் எங்கள் ஒவ்வொருத்தரோடும் பேச விரும்புகிறார். ஆகவே இன்றைய நாளிலே நாங்கள் கர்த்தர் நம்மோடு பேசும்படியாக எங்களுடைய செவிகளும் எங்களுடைய இருதயங்களும் கர்த்தருடைய வார்த்தைக்கு திறந்திருப்பதாக. எத்தனை பேர் இன்றைய கவலையோடு இருக்கிறீங்க? சும்மா சொல்லக்கூடாது. கவலை இருக்கா இல்லையா? இருக்கு. ஆனால் நாங்கள் கவலையை காட்டிக்கொள்கிறோமா? நல்லபடியாக சிரித்து கொண்டே இருக்கிறோம். சரிதானே? ஆக்டிங். அப்போ இன்றைக்கு எங்களுடைய இருதயம் கவலையோடு இருக்குது. ஆனால் வெளியிலே நாங்கள் ஒரு வெளிப்பூச்சாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். பார்க்கிறவர்கள் எங்களை பார்த்து உங்களுக்கு என்ன செல்ல பிள்ளைன்னு சொல்வார்கள், கவலை இல்லாத முகமாக இருக்குன்னு சொல்வார்கள். அதை எதை பார்த்து? முகத்தை பார்த்து. நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் பலவிதமான கவலைகள் எங்களை உள்ளே வருகிறது. எல்லாம் நிறைவாக இருக்கும், எங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட்டு கொண்டு இருக்கும். எல்லாம் நிறைவாக இருந்தாலும், ஒரு குறைவில்லாமல் இருந்தாலும் எங்களுக்குள்ளே ஒரு கவலை என்பது வருகிறது. ஏன்? அது இங்கே இருந்து வருகிறது. அது எதனுடைய வெளிப்பாடு? இப்போ கவலை எங்கேருந்து வரணுமென்று இருக்கா, எல்லாரும் உள்ளுக்குள்ளே இருக்கா, அல்லது நாங்களாக உருவாக்குறோமா, அல்ல என்ன நடக்குது? அதை பற்றி எங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் இருக்கு. என்ன ஆனால் வருது. இப்போ ஆண்டவராக இயேசு இதை குறித்ததான ஒரு காரியத்தை எங்களுக்கு தெரிந்த நல்ல ஒரு வேத பகுதி இதில் இருக்கிறது. அந்த வேத பகுதியை நாங்கள் ஆதாரமாக கொண்டு நாங்கள் இன்றைக்கு இந்த பிரச்சனைகளிலிருந்து விடுதலை அடைவதற்கு ஆண்டவர் தருகிற ஆலோசனையை குறித்து நாங்கள் பார்க்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 38 முதல் 42. லூக் சாப்டர் 10 verses 38 to 42. பின்பு அவர்கள் பிரயாணமாய் போகையில் அவர் ஒரு கிராமத்தில் பிரவேசித்தார். அங்கே மார்த்தாள் என்னும் பெயர் கொண்ட ஒரு ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றாள். இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய். தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே வாழ்ந்து வந்தபோது அவர் பெத்தானியா என்று சொல்லப்படுகிற ஒரு கிராமத்துக்கு அங்கே போகிறார். அந்த கிராமத்திலே இருக்கக்கூடிய ஒரு வீடு, அந்த வீட்டிலே மார்த்தாள் என்று சொல்லப்படுகிற ஒரு பெண் இருக்கிறாள். அவளுக்கு ஒரு சகோதரி, ஒரு சகோதரன். இந்த 3 பேர் மாத்திரம்தான் இருக்கிற ஒரு வீடு. தாய் தகப்பன் கிடையாது. ஆண்டவராகிய இயேசு அங்கே போகிற போது அந்த வீட்டுக்கு அவர் அங்கே போய் அந்த வீட்டிலே இருந்து அவர்களை சந்தித்து அவர்களுக்கு போதனை செய்வது வழக்கமாக இருந்தது. போகிற போதெல்லாம் அங்கே அவர் அங்கே போய் வருவார். இப்போ அந்த வீட்டிலே போயிருந்து ஆண்டவர் இயேசுவை அவர் ரிசீவ் பண்ணியிருக்கார், அதாவது அன்போடு அழைத்திருக்கிறார். இப்போ உங்களோட வீட்டுக்கு ஒரு விருந்தாளி வரும்போது நாங்கள் என்ன செய்கிறோம்? வாசல் வச்சுட்டு அனுப்புகிறோமா? இல்லை, வாங்க வாங்க, உள்ளே வாங்க, உள்ளே வாங்க, உட்காருங்க உட்காருங்க. என்ன காஃபி சாப்பிட்றீங்களா, டீ சாப்பிட்றீங்களா, அல்லது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்றீங்களா, அல்லது லன்ச் டைம் வந்தால் ஒரு லன்ச் எடுத்துகிட்டு போகலாமா?
இப்படியெல்லாம் நாங்கள் ஒரு பரபரப்பாக சில காரியங்களை நாங்கள் பேசி அவர்களை அன்போடு வரவேற்கிற ஒரு சம்பவம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இதே போல் அந்த வீட்டிலும் ஒரு சம்பவம் நடக்குது. ஆண்டவராய் இயேசு அங்கே வந்தபோது அவரை ரிசீவ் பண்ணுகிறார். அந்த வீட்டிலே அவள் ஏற்றுக்கொண்டாள் என்று சொல்லி நாங்கள் வேதத்திலே பார்க்குறோம். அப்போது அந்த வீட்டுக்கு வந்த ஒரு விருந்தாளியை கவனிக்க வேண்டிய பொறுப்பு அந்த சகோதரிக்கு, அந்த வீட்டிலே இருக்கிற அந்த பெண்ணுக்கு இருக்கிறது. அவள் தான் மூத்த சகோதரி. அப்போ வீட்டிலே ஒரு பெரியவராக இருக்கக்கூடிய அந்த பெண் அந்த வந்த ஆண்டவராகிய இயேசுவை வரவேற்று வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள் என்று அந்த வீட்டிலே அந்த வசனத்திலே நாங்கள் பார்க்குறோம். தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டாள். இன்னொரு சகோதரி இருக்கிறாள், யங்கர் சிஸ்டர். அப்போது அவள் என்ன செய்கிறான்னு சொன்னால், அந்த இடத்திலே ஆண்டவராகிய இயேசுனுடைய பாதத்தருகே போய் உட்கார்ந்து அவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிறார். அவருடைய போதனைகளை கேட்கிற ஒரு பெண்ணாக இளைய சகோதரி இருக்கிறார். அவள் இப்படியான ஒரு சூழ்நிலையிலே தான் இங்கே ஒரு சம்பவத்தை நாங்கள் பார்க்குறோம். அவளுக்கு ஒரு கடுமையான ஒரு கவலை வருது. என்ன கவலை? இந்த கவலை யாரால வந்தது? என்ன கவலை? தனிய வேலை செய்கிறன்ற கவலை. இது ஒரு கவலையா என்று நாங்கள் என்ன சொல்லுவோம்? இப்போ நாங்கள் சில வழியில் சொல்லுவோம் தானே, இன்றைக்கு கறியாக்குறதுக்கு நான் அதை வெட்டி இதை வெட்டி அதை செய்து இது செய்து அப்படி வச்சு இப்படி வச்சு அதை செய்து அங்கே வச்சு இங்கே வச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு இப்படி 1008 காரியங்களை ஒரு பட்டியல் போட்டு அதை என்னவா காட்டுறோம் நாங்கள்? இப்போ ஒரு கறிக்கு போடுற 4 பச்சை மிளகாய் 4 வெங்காயம் தான் வெட்டி இருப்போம், சரிதானே? அல்லது அதை கழுவி ஏதோ ஒரு பக்கமாக ஒரு 4 காரியம் செய்திருப்போம். அதுக்கு அதில் தோலில் இருந்து இத்தனை தடவை பிரித்தது வரைக்கும் நாங்கள் சொல்லுவோம். ஏனென்றால் அது அவ்வளோ லென்த்தியாக்கி நான் அவ்வளோ கஷ்டப்பட்டேன் என்று சொல்வது போன்ற ஒரு சூழ்நிலை. அப்போ எங்களுடைய வாழ்க்கையிலே நான் எப்படி இருக்கிறேன் என்பதை பற்றிய ஒரு உணர்வு வருகிறது. இப்போ என்னத்தை பார்க்குறோம்னு சொன்னால், அக்கா சமைக்கிறா, தங்கச்சி சும்மா இருக்கிறா. இதுதான் அவளுடைய நேச்சர். இதுதான் மைண்டில் வருகிறது. இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்களிலே இப்படியான விஷயங்கள் வருகிறது. வீட்டில் என்ன நான் மட்டும்தான் நான் வீட்டில் இருக்கிறது, நீங்கள் இல்லையா? இந்த தும்புதறியை கொஞ்சம் பிடிச்சா என்ன, அந்த வெக்குமை பிடிச்சா என்ன, இது செய்தா என்ன, அது அப்போ என்ன வருதுண்டா, நான் ஒன்றில் ஃபோக்கஸ் ஆகிருக்கிறேன், நீங்கள் சும்மா இருக்காதீங்க, நீங்களும் ஒன்றில் ஃபோக்கஸ் ஆகிருங்கன்னு சொல்கிற விதமாக வீட்டில் சம்பவங்கள் எங்களை விட்டு அப்படி இல்லை. எல்லா வீட்லேயும் இருக்குது, எல்லா வீட்லேயும் இருக்குது. அப்போது இப்படி எல்லாம் வீடுகளில் நடப்பது உண்டு. கவலை வருவதற்கும் பலவிதமான காரணங்கள் உண்டு. வேதம் சொல்லுகிறது என்னென்றால், யோவான் 8:32 சொல்லுகிறது, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தையாகிய சத்தியம் எங்களுக்கு தெரிந்து கொள்ளுகிற போது அந்த சத்தியம் எங்களை விடுதலையாக்கும். அப்போது இயேசுவானவர் எங்களுடைய வீட்டுக்குள்ளே வந்துவிட்டால் நிச்சயமாகவே கவலை பறந்து போய்விடும் என்பதுதான் உண்மை. ஆண்டவராகிய வந்த வீட்டிலே சந்தோஷம் உண்டு என்று தான் பாடல்கள் பாடியிருக்கிறோம். இப்போ ஆண்டவராகிய அந்த வீட்டுக்கு வந்துட்டார். இப்போ ஏன் இந்த பெண்ணுக்கு கவலை? வேலை உதவிக்கால் இல்லை. அப்போது ஆக ஒரு 2-3 பேருக்கு தான் குக் பண்ண போகிறாள். இதுக்குள்ளேயே நாங்கள் என்ன பார்க்குறோம்னு சொன்னால், ஏன் நான் தனியாக கஷ்டப்பட, இந்த மன உணர்வு தான் அங்கே ஒரு பிரச்சனையாக மாறுகிறது. அப்போது மாத்தாளுடைய வீட்டுக்குள்ளே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வந்து விட்டார். ஆனால் அந்த இடத்திலும் கவலை நீங்காமல் இருப்பதற்கான காரணம் என்ன? அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் வீட்டுக்கு அழைத்து விட்டு இப்போ வீட்டுக்குள்ளே ரிசீவ் பண்ணியாச்சு. ஆண்டவராகிய இயேசுவை வீட்டுக்குள்ளே அழைக்கப்பட்டாயிற்று. ஆனால் இப்போ வீட்டுக்குள்ளே அழைத்தவருக்கு உணவு கொடுக்க வேண்டும் என்பதிலே அவளுடைய கவலை இருக்கிறது. என்ன சமைச்சு கொடுக்கலாம், எப்படி பார்க்கலாம், எப்படி பராமரிக்கலாம், இதுதான் அவருடைய கன்சர்னாக இருந்ததே தவிர வந்திருக்கிறவர் யார், அவருடைய போதனை என்ன, அவருடைய சத்தியம் என்ன,
தன்னுடைய வாழ்க்கைக்கு அது அவசியமா இல்லையா என்பதை குறித்த சிந்தை அவரிடத்திலே வரவில்லை. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அவள் தன்னுடைய வேலை செய்வதிலே அவள் கருத்தும் இதுமாக இருந்ததை நாங்கள் பார்க்குறோம். அப்போ இந்த வேலை செய்வதிலே ஏதாவது தவறு இருக்கா? கிடையாது. அது வீட்டில் ஒரு ஆள் வந்தால் கட்டாயம் ஒரு ஆள் உள்ளுக்கு இருக்கத்தான் செய்யும், வேலை செய்யத்தான் வேண்டும். அது அவர்கள் தாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுற விதத்தை பொறுத்ததாக இருக்கிறது. அது அப்படி இருக்கட்டும். ஆனால் இன்றைக்கு மாத்தாளுக்கு இந்த வேலை பிரதானமான ஒரு காரியமாய் மாறிவிட்டது தான் அவளுடைய கவலைக்கு காரணம். அப்போ சரியான வேளைகளில், இப்போ பல வேளைகளில் நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான பிரச்சனைகள் வரும். சும்மா சாதாரணமாய் இப்போ நமக்கு ஒரு வேலை இல்லாமல் ஒரு நிலை வருது. இங்கே இந்த நாட்டில் அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. இப்போ அப்படியான பிரச்சனை தான் ஓடிக்கொண்டிருக்கு. இப்போ எல்லாருக்கும் என்ன தேவை? வேலை தேவை. அப்போ வேலை என்பது ஒரு மனிதனுக்கு தேவை. அது என்ன வேலையாகவும் இருக்கலாம். சரியா? இப்போ அந்த வேலை ஏன் தேவை என்று வருகுதுன்னு கேட்டால் அதுக்கு அடுத்த பக்கம் என்ன? வருமானம். வேலை செய்தால் வருமானம். இப்போ இவள் வேலை செய்கிறதுல என்ன வருமானம்? இல்லை. இது நேச்சராக, அது ஒரு சாதாரண நடக்கிற விஷயம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையில் வருமானம் வருவதற்காக ஒரு வேலை என்பது அவசியமாக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே வேலை கிடைக்காத நாட்களிலே இன்றைக்கு நாம் என்ன செய்கிறோம்? வேலை கிடைக்கவில்லை என்றால் நாங்கள் என்ன செய்கிறோம்? வேலை தேடுறது ஒரு பக்கம் போக, வேலை இல்லை என்று கவலைப்படுவோம். அப்போ இந்த வேலை கிடைக்க வேண்டுமென்றால் நாங்கள் என்ன செய்கிறோம்? ஜெபிப்போம். அப்போ ஜெபிப்போம் என்று சொன்னால் என்ன பொருள்? நாங்கள் கர்த்தரை தேடுகிறோம் என்பது பொருள். அப்போ நாங்கள் எங்களுக்கு ஒரு குறைவு வருகிறது, அது வேலை இல்லை என்பது வருகிறது. ஆனபடியினாலே நான் ஆண்டவரை தேட வேண்டும் என்ற மனநிலை வருகிறது. இப்போ ஆண்டவரை கேட்டு ஜெபத்தை நாங்கள் செய்து ஆண்டவர் இப்போ எங்களுக்கு வேலையை கொடுத்துட்டார். கொடுத்த பிறகு எங்களோட நிலை நேச்சர் என்னவா மாறுது? எங்களுடைய நிலை ஆண்டவரை தேடுற இல்லை. அப்போ எதை தேடுறோம்? வேலையை தான் தேடுறோம். அப்போ கொடுக்கப்பட்ட வேலையில் நாங்கள் பிஸியாக நாங்கள் இருந்து கொண்டு இப்போ வேலை தந்தவரை நாங்கள் என்ன செய்கிறோம்? உதாசீனப்படுத்துகிறோம். அப்போ வேலைக்கு நாங்கள் வேலையிலே அதிலே நாங்கள் நேசிக்கிறவர்களாக மாறுறோம். இப்போ ஆண்டவரை நேசித்தோம், வேலை கிடைத்தது. இப்போ ஆண்டவரை மறந்து விட்டோம், வேலையை நேசிக்கிறவர்களாய் மாறுகிறபடியினாலே இப்போ எங்களுடைய வாழ்க்கையில் இன்னொரு லெவலுக்கு நாங்கள் மாறிக்கொண்டு இருக்கிறோம். சரி, இப்போ எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் என்ன சொல்லுகிறோம்? எங்களுக்கு இப்போ நேரம் இல்லை என்கின்ற ஒரு நிலைக்கு நாங்கள் வருகிறோம். ஏன்? நாங்கள் எங்களை ஆக்கிபைடு ஆக்கி கொண்டோம். ஏதோ ஒரு வகையிலே எங்களுடைய சிந்தை, எங்களுடைய நேரம் எல்லாவற்றையும் நாங்கள் பங்கிட்டு போட்டு முடிந்தாயிற்று. அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலை வரும்போது எங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை நேசிப்பதற்கும் அவரை தேடுவதற்கும் ஆராதிப்பதற்கும் நாங்கள் முன்வராதபடி நாங்கள் எங்களுக்கென்ற ஒரு சில காரியத்தை உருவாக்கி கொள்வோம். நாங்களே சில விஷயங்களை டிசைட் பண்ணி வச்சுருப்போம். சில விஷயங்களுக்கு நாங்கள் நோ. எந்த விஷயத்துக்கு நாங்கள் நோ சொல்லுகிறோம் அதிகமாக? நான் சாப்பாடை பற்றி கேட்கல, சரியா? வேறு எதை பற்றியும் கேட்கல. நான் இப்போ ரிலேட்டட் கேட்குறது என்னென்னால் ஆண்டவரோட சம்மந்தப்படுத்திய பக்கம்தான். எதை நாங்கள் எங்களுடைய வேலையோட எங்களுடைய ஆண்டவருடைய பக்கத்தை வைக்கும்போது நாங்கள் எதுக்கு நாங்கள் எஸ்ஸும் எதுக்கு நாங்கள் நோவும் சொல்லுகிறோம். வேலைக்கு எஸ், ஆண்டவரை தேடுவதற்கு நோ. அப்போ இது எந்த வகையில் சரி சொல்லுங்கள்? இப்போ நாங்கள் செய்கிறது சரியா பிள்ளையா? சரியான. அப்போ இப்போ இவங்களுக்கு பதில் சொல்ல கொஞ்சம் சிக்கலாக இருக்கேன்னு என் வாயை கொடுத்து பழுதாக்க, நான் என் வாயால் ஏன் அரைக்கிறேன்டா, இதுதான் காலங்காலமாக செய்து கொண்டிருக்கிறோம், இதுதான் உண்மை. அப்போ நாங்கள் இப்படி தான் நாங்கள் சிந்திக்க பார்க்குறோம். அவை இன்றைக்கு மனித மனம் இப்படியான காரியங்களைத்தான் செய்கிறது. ஆகவே
இன்றைக்கு ஒரு இப்போ வேலை செய்து கொண்டு இருக்கிறோம்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ நாங்கள் வேலை செய்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ஒரு வேலை சரியா, இப்போ நான் கூட வீட்டை வாரன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். ஒரு வீட்டை வந்துட்டேன், இந்த பற்றி சம்பாஷித்து கொண்டிருக்கீங்க. ஏன்னா கண்டைக்கு ஒரு ஆள் சொன்னார், இன்ன இடத்துல ஒரு வேலை இருக்காமன்னு சொன்னார், ஆக்களை தேடிக்கொண்டு இருக்கிறார் என்று சொல்லிட்டு போயிட்டு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ என்ன நடக்கும்னு நினைக்கிறீங்க? உலகம் இல்லை என்ன? இப்போ இருக்கிற ஒரு வேலையை வச்சுக்கொண்டு நாங்கள் இப்போ என்ன சொன்னோம், பாஸ்டர் அன்றைக்கு நீங்கள் வரைக்குள்ளே வீட்டை சொன்னீங்களோ யாரோ ஒரு ஆளுக்கு வேலை இருக்குண்டு, அதற்கு எடுக்கலாமா? அந்த நம்பரை தருவீங்களா? இப்போ நீங்கள் எவ்வளவு ஆர்வமாக அதை கேட்குற ஒரு மன உணர்வுக்குள்ளே நாங்கள் போகிறோம். அப்போது இந்த உணர்வு ஆண்டவரை தேடுவதில் வருகுதா? இல்லை. அப்போது இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் யாருக்கு முன்னுரிமை கொடுக்கிறோம் என்பது முக்கியம். அப்போ இதிலே நாங்கள் பார்க்கும்போது இவளுடைய வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் ஆண்டவர் இருக்கிறார் தான், முன்னுரிமை வேறொன்றாக மாறுகிறது. அதனால் அவளுடைய வாழ்க்கையில் ஒரு கவலை அவளுக்குள்ளே வருகிறது. ஆகவே இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் சில விஷயங்களுக்கு நாங்கள் தான் காரணமாக அமைந்திருக்கிறோம் என்பது முக்கியம். சரியா? இப்போ நாங்கள் அந்த வேலையை தேடுவதற்கு, இப்போ ஆண்டவர்கிட்ட வருவதற்கு நேரம் இல்லை, ஆனால் இன்னொரு வேலை இருக்கன்னைக்கு அங்கிருந்து நேரம் வருது. அந்த வேலை எடுக்கிறதுக்கு ஒரு தீர்மானம் அங்கிருந்து வருவாது எங்களுக்குள்ளே தான். அப்போ டைம் டிசைட் பண்ணுகிறது யார், அட்ஜஸ்ட் பண்ணுறது யார், கண்ட்ரோல் பண்ணுறது யார்? நாங்கள் தான். அப்போது இன்றைக்கு உலகத்திலே இன்று அநேகமான பல விஷயங்கள் நாங்கள் தேவனோடும் எங்கள் உலகத்தோடும் இருக்கக்கூடிய தொடர்பிலே நாங்கள் அநேகமாக ஆண்டவருடைய பக்கத்துக்குத்தான் நோ சொல்லி கொண்டு இருக்கிறோம், மற்றவற்றுக்கு எல்லாத்துக்கும் எஸ் சொல்லி கொண்டு இருக்கிறோம். இப்போ பாருங்கள், வேதத்தில் நாங்கள் பார்க்கும்போது ஒரு வசனம் 122வது சங்கீதம் 1வது வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், Psalm 122:1, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன். யார் சொன்னது? இது தாவீது சொல்லுகிறார். அப்போ கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது மகிழ்ச்சியாக இருந்தேன் என்றது அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இன்று நாம் என்ன விதமாய் அந்த வசனத்தை சொல்லுகிறோம் மாறுகிறோம் என்று கேட்டால், என்னை கர்த்தருடைய நாளிலே வேலைக்கு போக கூப்பிட்ட போது நான் மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தேன். இதுதான் எங்களுடைய ஸ்டேட்டஸாக மாறுது. அம்மாவா இல்லையா? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்னபோது அவனுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. ஏனென்றால் ஆண்டவர்கிட்ட ஆலயத்துக்கு போகிறதுக்கு இப்போ வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாலும் நாங்கள் என்ன மாறுகிறோம்? எங்களுக்கு அந்த உணர்வு வரவே இல்லை. அது எவ்வளவுதான் திரும்ப திரும்ப சொன்னாலும் எங்களுக்குள்ளே அந்த மாற்றம் வரவில்லை என்றால், இப்போ நாங்கள் என்ன சொல்லுகிறோம் என்று கேட்டால், என்னை கர்த்தருடைய நாளிலே, கர்த்தருடைய நாள் எது? ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு கூப்பிட்ட போது நான் மகிழ்ச்சியாக இருந்தேன். அப்போ என்ன? அதுக்கு போக மகிழ்ச்சி, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போக மகிழ்ச்சி வரவில்லை. இன்று இப்படியான ஒரு வாழ்க்கை முறையைத்தான் நாங்கள் வாழ்க்கையாக்கி கொண்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் வீட்டில் இருக்கிற போது, இப்போ இங்கே இப்போ 8:30 மணி ஆராதனை சரியா, 9 மணிக்கு ஒரு நல்ல ஒரு டிவி சீரியல் ஒன்று ஆரம்பமாகுது, அல்லது வேறு ஏதாவது ஒரு காரியம் வருகுதுன்னு வச்சுக்கொள்ளுங்க. இதுதான் இந்த போன சண்டே என்ன நடந்தது இந்த உலகத்தில்? பக்கண்டு வருது பாரு, என்ன சொக்கர். அன்றைக்கு எல்லாரும் எங்கே போயிருந்தாங்க? எத்தனை பேர் ஆலயத்துக்கு போயிருப்பாங்க சொல்லுங்க? அதே நேரத்தில் இன்னொரு குரூப் இருக்கு, ஒரு சினிமா பாடகர் வந்து இன்னொரு பாடல் நிகழ்ச்சி நடக்குது. இன்றைக்கு மக்களுடைய ஃபோக்கஸ் என்னவா இருக்குன்னு சொன்னால், கர்த்தருடைய சமூகம் கிடையாது, வீட்டுக்குள்ளே சொக்கர் மேட்ச். அப்போ கர்த்தருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கவில்லை, வேறொன்றிலே ப்ரையாரிட்டி கொடுக்கிறோம். இது தவறா சரியா? போதார், உங்களை பொறுத்தவரையில் அது தவறு, எங்களை பொறுத்தவரையில் அது சரி. என்ன இந்த மேட்ச் ஒருக்காத்தான் பெருகுது, ஆண்டவர்கிட்ட வார்த்தை எப்போ உண்டாலும் கேட்கலாம். இதுதான் எங்களுடைய டிசிஷன். கர்த்தரும் ஒருக்காத்தான் சொல்லுவார், ஒருக்காத்தான் பெறுவார்.
சரியா? அப்போ நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் விடுகிற தவறு, இன்றைக்கு எங்களுடைய முன்னுரிமை எதென்பதை நாங்கள் நிர்ணயம் பண்ணிக்கொள்ள வேண்டியது அவசியம். அவை நாங்கள் எல்லாவற்றுக்கும் நேரத்தை ஒதுக்கி கொள்ள எங்களால் முடிகிறது. கர்த்தருடைய சமூகத்துக்கு போகிறது மட்டும்தான், கடவுளை தேடுவது மட்டும்தான் நமக்கு தூரமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஆகவேதான் இங்கே வேதவசனம் என்ன சொல்லுகிறதுன்னு சொன்னால், நீதிமொழிகள் 12:25, Proverbs chapter 12 verse 25, மனுஷருடைய இருதயத்தில் உள்ள கவலை அதை ஒடுக்கும். மனுஷனுக்குள்ளே கவலை வந்தால் என்ன செய்யும்? மனுஷனை ஒடுக்கும். அப்போ அவன் எந்த வகையில் ஒடுக்கப்படுகிறான்? இப்போ கவலை வருந்தோன்னா மக்களுடைய வாழ்க்கையில் எப்படி வருது? என்ன பிரதர், என்ன சிஸ்டர், நீங்கள் ஒரு மாதிரி வாடி போய் இருக்கிறீங்க, நீங்கள் கொஞ்சம் மெலிஞ்சிட்டீங்க போல இருக்குது, சொக்கெல்லாம் உள்ளுக்கு போன மாதிரி இருக்குது, இப்படி 2 பேர் ஒரு வார்த்தையை பார்த்து சொன்னால் உடனே நாங்கள் என்ன சொல்ல வரோம்? அதை ஏன் கேட்குறீங்க? அது சுகரா? அதை ஏன் கேட்குறீங்கன்ற ஒரு கேள்வியிலேயே எங்களோட கவலையெல்லாம் அதுக்குள்ளே இருக்கின்றதை நாங்கள் சொல்லாமல் சொல்லி வச்சிருக்கோம். அவ்வளோதான். அப்போது எங்களுக்குள்ளே 1000 கவலைகள் எங்களுக்குள்ளே இருக்கும்போது என்னுடைய நிலைமை எப்படி இருக்கும் என்று கேட்டால், அதை என்னை ஒடுக்கி கொண்டிருக்கிறது, என்னை நெருக்கி கொண்டிருக்கிறது, என்னுடைய வாழ்க்கையை பாதித்து கொண்டு இருக்கிறது என்ற நிலைக்கு நாங்கள் வருகிறோம். அதை தொடர்ந்து அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று கேட்டால், நல்வார்த்தையோ, நல்வார்த்தை. எது நல்வார்த்தை? தேவனுடைய வேத வசனங்கள் சத்திய வார்த்தைகள். அது என்ன செய்கிறது என்று கேட்டால், அதை மகிழ்ச்சியாக்கும். கர்த்தருடைய வாழ்க்கையில் இருக்கிற கவலைகளை மாற்றுகிறவர் அவர். அந்த வார்த்தைகளை கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்க வேண்டியது அவசியம். ஏனென்றால் எங்களுக்கு விடுதலை தருகிறவர் அவராகவே இருக்கிறார். ஆகவே பற்பல காரியங்களை, வேலைகளை சிந்தித்து குழப்பம் அடைவதனாலே அது எங்களுடைய வாழ்க்கைக்கு காரணமாக மாறிவிடுகிறது. அதைத்தான் நாங்கள் லூக்கா 10:38 பார்க்குறோம். அந்த இடத்திலே அங்கே மாத்தாள் என்னும் பேர் கொண்ட ஸ்திரீ அவரை தன் வீட்டிலே ஏற்றுக்கொண்டார். இப்போ ஆண்டவர் இயேசுவை வீட்டுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டாயிற்று. சரியா? அவரை வீட்டிலே ரிசீவ் பண்ணி ஆயிற்று, வெல்கம் பண்ணி ஆயிற்று, உட்காருங்கன்னு சொல்லியாச்சு. அவரை அவ்வளோ தூரத்துக்கு நாங்கள் கொண்டு வந்துட்டோம். இப்போ அவரை ஒரு இடத்துல உட்கார வச்சாச்சு. அடுத்த பக்கம் என்ன நடக்கிறது? அவரை உட்கார வச்ச அப்புறம் என்ன நடக்குது? நாங்கள் வாசித்தோம். நாங்கள் அது முன்னுக்கு அவரை உட்கார வச்சுட்டு விளங்க போகிறாள். அவள் வேலை கிச்சனுக்கு போகிறது தவறு கிடையாது, வேலை செய்வதும் தவறு கிடையாது. ஆனால் இங்கே என்ன நடக்கிறது என்றால், அந்த வந்திருக்கிறவர் யார், அவரிடத்திலிருந்து நான் என்ன பெற்றுக்கொள்ளலாம் என்பதுதான் முக்கியமாக இருக்க வேண்டுமே தவிர, இப்போ அவருக்கு என்ன கொடுத்து அவரை திருப்தியாக்கலாம் என்பதுதான் எங்களுடைய எண்ணமாய் மாறுது. இப்போ வந்திருப்பது யார் என்பதை அவள் சரியாக புரிந்திருந்தால், இதை அந்த சகோதரி 2வது பிள்ளை அதை கண்டுபிடிச்சிட்டாள். அவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து தன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான வார்த்தைகளை கேட்டு தன்னை வளப்படுத்தி கொள்ளுகிற நிலைமைக்கு அவள் மாறினாள். ஆகவேதான் இந்த இடத்தில் அவள் வீட்டிலே அவளை ஏற்றுக்கொண்டாலே தவிர தன்னுடைய இருதயத்திலே அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆகவே என்ன கருமையானவர்களே, நாங்கள் சில வேளைகளிலே ஆண்டவராகிய இயேசுவை நாங்கள் நேசிக்கிறோம், ஆண்டவராகிய இயேசு நல்லவர் என்பதை அறிந்திருக்கிறோம், அவர் எங்களுக்கு உதவி செய்கிறவர் என்று அறிந்திருக்கிறோம், எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறவர் என்று அறிந்திருக்கிறோம், வியாதிகளிலிருந்து குணமாக்குகிறவர் என்று அறிந்திருக்கிறோம். அவரை நன்றாக அறிந்திருக்கிறதுனாலே அவரை நாங்கள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவரை எங்கே வரையும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் வீட்டு வரைக்கும் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் இருக்க வேண்டிய இடத்திலே நாங்கள் அவரை கொண்டு வந்து இருத்தாமல் இருக்கிறோம். அவள் இருதயத்திலே ஏற்றுக்கொள்ளாத நிலைமையிலே அவள் இருந்தாள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே எங்களுடைய உள்ளத்திலே அவரை மனப்பூர்வமாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது தான் எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு விடுதலை வரும். அப்போது நாங்கள் பல வேளைகளிலே எங்களுடைய ஒரு தேவைக்காக அல்லது எங்களுடைய ஒரு காரியத்துக்காக நாங்கள் ஒரு நபரை அணுகிறது போல, நாங்கள் ஒரு காரியத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு இடத்தில் போவது போல ஆண்டவராகிய இயேசுவிடத்திலும் நாங்கள் தேவை கருதி வருகிறோம். எங்கள் தேவை நிறைவடைந்த பின்பு நாங்கள் அவரை தேடாமல் விட்டு விடுகிறோம். இதுதான் நாங்கள் விடுகிற பெரும் தவறாக மாறுகிறது. இன்று அநேகமான வீடுகளிலே போனால் அங்கே வாசலில் ஒரு வசனம் இருக்கும். கதவை திறந்த உடனே அல்லது கதவுக்கு வெளியில்
என்ன இருக்கும்? என்ன வசனம் இருக்கும்? வாசல்லேன்னு சொல்லிட்டேன். இல்லை, அதுவும் வேத வசனம். ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும், அதொன்று இருக்கும். வேறு இதே வாசப்படி நின்று கதவை தட்டுகிறேன். சரி, அதை விட இன்னொன்று. பிரைஸ் தி லார்ட். ஆறு, இயேசுவே இவ்வீட்டின் தலைவர். அது உங்க வாசல்ல தலைவர் யார்? உள்ளுக்கு. சரியோ? அப்போ வெளியில் மட்டும் அது வரைக்கும் நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் செய்ய ஆயத்தமாக இருக்கிறோம். ஆனால் அதற்கு பின்னாக இருக்கிற இடத்துல அவர் தலைவராக இல்லை, அவர் விருந்தாளியாக ஒரு இடத்துல அவர் உட்கார வச்சிருக்கு. அவ்வளோதான். அவர் தலைவராக இல்லை, விருந்தாளியாக தான் வைத்திருக்கிறோம். என்றைக்கு நாங்கள் அவரை தலைவராக நாங்கள் எங்களை மாற்றிக்கொள்ளுகிறோமோ அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய கவலைகள் மாற ஆரம்பிக்கும். ஆகவே இது தாங்கள் ஒரு கிறிஸ்தவர்கள் என்பதை காண்பிப்பதற்கான ஒரு வசனமாக இருக்கலாம், அல்லது வேறு வேத வசனங்களை சுவரிலே மாட்ட வைத்திருக்கலாம். அது எங்களுடைய வாழ்க்கையிலே அது பிரயோஜனம் அல்ல. ஆண்டவர் அந்த வீட்டிலே வாசம் பண்ணும் ஒவ்வொருவருடைய இருதயத்திலும் அவர் வாசம் பண்ண விரும்புகிறார். மார்த்தாள் மரியாள் இருவரும் சகோதரிகள் தான் என்றாலும் அங்கே மரியாளுக்கு ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து அவருடைய வார்த்தையை கேட்க வேண்டும் என்ற அந்த வாஞ்சை இருந்தது. மார்த்தாளுடைய கவலையை விட மரியாளுக்கு கர்த்தர் தான் பெரியவராக இருந்தார் என்று நாங்கள் பார்க்கிறோம். அவை இன்றைக்கு மனிதருடைய கவலைகள் என்ன என்று கேட்டால் எதற்காக நாங்கள் கவலைப்படுகிறோம் அதிகமாக? அதை நீங்கள் பார்க்கும்போது மத்தேயுவிலே 6ஆம் அதிகாரம் 25வது வசனத்திலே ஒரு பெரிய ஒரு பட்டியல் போகுது. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம் என்று எங்கள் ஜீவனுக்காகவும், எண்ணத்தை உடுப்போம் என்று உங்கள் சரீரத்துக்காகவும் கவலைப்படாது இருங்கள் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகாரத்தை பார்க்கலும் ஜீவனும், உடைய பார்க்கலும் சரீரமும் விசேஷித்தவைகள் அல்லவா? இப்போ இன்றைக்கு எங்களுடைய கவலைகள் எண்ணத்தில் இருக்கு. எதை குறித்து கவலைப்படுறோம்? அண்டண்டாடம் சாப்பாடு, அப்போ அண்டண்டாடம் உடுக்கிறதுக்கு வித்தியாசமான உடை, இப்படி எல்லாத்துக்கும் கவலைப்படுகிறதுனாலே தான் இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? இன்னொரு பக்கத்தை கூட்டிக் கொள்கிறோம். எதை? இன்னொரு வேலை என்பதை கூட்டிக் கொள்கிறோம். தவறு கிடையாது, நான் தவறாக நான் சொல்லவில்லை. இவைகளெல்லாம் எங்கேருந்து உருவாகிறது என்றால் இன்றைக்கு எங்களுடைய எண்ணங்களூடாக உருவாகிற காரியம். அப்போது இவைகள் எல்லாம் தேவை என்பதை யார் அறிந்திருக்கிறார்? ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அப்போ எங்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், எங்களை பராமரிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அதுக்காக நாங்கள் சும்மா இருக்க இயலாது. நாங்கள் வேலை செய்ய வேண்டியது அவசியம். ஆனால் எல்லா பாரத்தையும் அவரிடத்திலே கொடுத்து அவர் என்ன சொல்லுகிறாரோ அவர் சொல்லுகிறபடி நாங்கள் இயங்குகிறவர்களாக நாங்கள் மாற வேண்டியது அவசியம். அவை இன்றைக்கு உடைக்காக கவலைப்படுகிறோம், உணவுக்காக கவலைப்படுகிறோம். அதுவும் என்ன விதமான உணவுகள் சாப்பிடலாம் என்பதை குறித்து கவலைப்படுகிறோம், குடிக்கிறது என்னத்தை என்பதை குறித்து கவலைப்படுகிறோம், உடுப்பை குறித்து கவலைப்படுகிறோம். ஆனால் வேதம் என்ன சொல்கிறது? நாளைக்காக கவலைப்படாதிருங்கள் என்று மத்தேயு 6:32 சொல்லுது. நாளைய நாள் நாளைக்கு. இப்போ இன்றைக்கு எங்களுக்கு கிடைத்தது என்ன தெரியுமா? இன்றைக்கு காலையிலே நாங்கள் கண் விழித்தது இருக்கல்லவா, இது போனஸ். இன்றைய நாள் சரியா? இன்றைக்கு இரவு தூங்க போகிறோம் அல்லவா, அது நல்ல சமாதானத்தில் தூங்குகிற நாள். நாளைக்கு கண் விழிப்போமா இல்லையா என்பது எங்களுடைய கருத்திலே இருக்கா? கிடையாது. அப்போது நாளைய நாள் நாளைக்கு. ஆனால் இன்றைக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்? நாளைக்காக கவலைப்பட்டு கொண்டு இருக்கிறோம். அவன் நாளைய நாள் கர்த்தருடையதென்றால் எங்களுடைய வாழ்க்கை நாளைய நாளுக்காக ஆண்டவரிடத்தில் கொடுக்கும்போது அவர் எங்களுக்கு வழிகளை அவர் ஆயத்தப்படுத்தி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். ஆகவே உலகத்திலே மனிதனுடைய கவலை எல்லாம் சரீரத்தை குறித்து, உணவை குறித்து, உடைய குறித்து, பானத்தை குறித்து, ஆகவே நாளைக்கு என்ன என்பதை குறித்து, வருங்காலம் எப்படி இருக்கும் என்பதை குறித்து தான் இன்றைக்கு நம்முடைய கவலைகள் இருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, நீங்களும் உங்கள் சகல பாரங்கள், பொறுப்புகள் எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசுவிடத்திலே வைக்க வேண்டும். அவர்தான் பெரியவராய் இருக்கிறார். அப்போ அவர் உங்களை விசாரிக்கிறவர். அவரிடத்திலே உங்களுடைய எல்லா பாரங்களையும், எல்லா தேவைகளையும் நீங்கள் அவரிடத்திலே வைத்து அவரையே நான் ஏற்றுக்கொண்டு வாழுவேன் என்று சொல்லுகிற ஒரு தீர்மானத்தை நீங்கள் எடுக்க வேண்டியது அவசியம். ஒவ்வொரு தரம்
எங்களுடைய வாழ்க்கையில் அந்த இடத்திலே நாங்கள் ஆண்டவருக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டியது அவசியம். ஆகவே உங்கள் கவலை ஆண்டவரிடத்தில் நீங்கள் கொடுக்கும்போது, அவரை ஏற்றுக்கொள்ளும் போது, அவர் தருகிற ஆலோசனையின்படி நீங்கள் நடக்கும்போது உங்களுடைய கவலைகள் மாறும். நாங்கள் நினைக்கலாம், எனக்கு ஆற்றல் இருக்குது, எனக்கு நிறைய அறிவு இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவைகளை வச்சு நான் எல்லாத்தையும் நான் சமாளித்து கொண்டு போவேன், இது என்னை நான் அதை வென்று விடுவேன் என்று நாங்கள் நினைக்கலாம். அது எங்களால் முடியாது. அது தோல்வியிலே தான் எங்களுக்கு முடியும். ஆனபடினால் கர்த்தரிடத்திலே தான் எங்களுடைய பிரச்சனைகளை கொண்டு போக வேண்டியது அவசியம். அந்த மார்த்தாளுடைய வாழ்க்கையை பாருங்கள். அங்கே லூக் சாப்டர் 10 verse 40 மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து யாருக்கு கவலை? யாருக்கு கவலை இல்லையான்னு கேட்குறார். ஆண்டவர் இயேசுட்ட கேட்குறார். இப்போ இது நீங்கள் நியாயம் ஆண்டவருக்கா பார்த்து சொல்லுங்கள். ஆண்டவர் வந்திருக்கிறார், விசிட்டராக, அவர் விசிட்டராக வந்திருக்கிறார். இப்போ தங்கச்சிக்காரி அங்கே அமர்ந்திருந்து அவர் சொல்கிற போதனையை கேட்குறார். அக்கா கிச்சனுக்குள்ளே போய் சமைச்சு கொண்டு இருக்கிறார். இப்போ அவரோட கம்ப்ளைண்ட் என்ன? நான் தனியாக வேலை செய்து கொண்டு இருக்க, இவ எனக்கு எந்த விதமான உதவியும் செய்யாமல் இவ இந்த இடத்துல இருக்கிறார் என்பதைத்தான் அங்கே சுட்டி காட்டுகிறார். அப்போ இந்த இடத்துல அவ எனக்கு உதவி செய்ய மறுத்திருக்கிறபடியினாலே நீர் என்ன செய்ய வேண்டும் என்றால், உமக்கு கவலை இல்லையா? என்னத்துக்கு? நான் தனியே கஷ்டப்படுகிறேன், இவள் உம்முடைய பாதத்தில் இருக்கிறதுனாலே என்னை குறித்து நீர் கொஞ்சம் கவனம் எடுத்திருக்கிறீரான்னு தான் கேட்குறார். யாரு? அக்கா கேட்குறா. இப்போ யார் கவலைப்பட்டது? யாருக்கு அந்த பழி? யாருக்கு கவலைப்பட்டது? யாரு? மார்த்தாள். பழி சுமக்கிறது யாரு? இன்றைக்கு நாங்கள் என்ன செய்கிறோம்? நாங்கள் எல்லா வேலையும் நாங்கள் செய்வோம். அதில் ஒரு கஷ்டம் வந்த உடனே நாங்கள் என்ன சொல்கிறோம்? நாங்கள் என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே, ஆண்டவரே, நீர் இருக்கிறீரா? உமக்கு பார்க்கவில்லையா? தெரியாதா? நான் இப்படி கஷ்டப்படுறது தெரியலையா? இதைத்தான் நாங்கள் கேட்குறவர்கள மாறுகிறோம். அப்போ எங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கைக்கு போதுமானவராக இருக்கும்போது நாங்களாகவே சில விஷயத்தை உருவாக்கி நாங்கள் அதிலே நாங்கள் பிஸியாக வைத்துக்கொண்டு அது எனக்கு பாடு வருகிறது, வேதனை வருகிறது. ஏனடா இதை உருவாக்கினது யாரு? யார் இந்த பிரச்சனையை உருவாக்கினது? இந்த கவலைக்கு மார்த்தாள் தான் உருவாக்கினது. உருவாக்கிட்டு இப்போ பழியை கொண்டு வந்து யாரிடத்திலே போடுகிறார்? ஆண்டவராகி இயேசு இடத்திலே போடுகிறார். இன்றைக்கு நாங்களும் இப்படியான காரியத்தை செய்து மற்றவர்களிடத்திலே பழிய போடுவோம், இல்லாவிட்டால் ஆண்டவரிடத்திலே பழிய போடுகிறோம். ஆகவே இது சரியான முறை கிடையாது. ஆகவே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்களாக உருவாக்கின பிரச்சனைகளுக்கு நாங்கள் தான் தீர்வை காணுகிறவர்களாய் மாறுகிறோமே தவிர கடவுள் அல்ல. ஆகவே ஆண்டவர் எங்களை நேசிக்கிறவர் உண்மைதான், எங்களை வழி நடத்துகிறவர் உண்மைதான், எங்களுக்கு வழிகளை காண்பித்து தருகிறவரும் அவர்தான். ஆகவே அவர் எங்களுக்கு எல்லாமா இருக்கிறபடினால் அவருடைய வழியிலே நாங்கள் நடக்கிறவர்களாய் மாறும்போதுதான் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்களுடைய பிரச்சனைகள் தீரக்கூடியதாக இருக்கும். ஆகவே எனக்கு உதவி இல்லை என்று சொல்லி அந்த சகோதரி ஒரு வேலையும் செய்யாமல் சும்மா உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாள் என்பதுதான் அவளுடைய பார்வையில் இருந்தது. ஆனால் அவளிலும் பார்க்க இவள்தான் மேலான காரியத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக்கொண்டாள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். இதை குறித்து எந்த கரிசனையும் இல்லையா என்று சொல்லி அவளுக்கு சொல்லும், எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி. அப்போ இன்னொரு கேள்வி வருகிறது என்றால், ஏன் அவள் இந்த காரியத்தை ஆண்டவராகி இயேசுவிடத்தில் சொல்லுகிறாள்? எனக்கு ஹெல்ப் பண்ண சொல்லி அவள்கிட்ட சொல்லுமென்று சொல்றதுக்கு காரணம் என்ன? இப்போ என்ன சொல்ல வர்றா? அதில் ஆண்டவர் சொன்னால் கேட்பாருன்றது சரி. இப்போ ஏன் அந்த காரியத்தை ஆண்டவராக இயேசு இடத்துல கொண்டு வந்து வச்சு நீர் அவருக்கு சொல்லுமென்று சொல்கிறதுக்கான காரணம் என்ன? இப்போ என்னது? நீர் பேசுகிறத நிப்பாட்டும், அப்பா நூல் அடிம்பு உள்ளுக்கு வருவாள். சொல்லாமல் சொல்கிற விஷயம் இது. நாங்கள் சரியான கில்லாடியார். இதெல்லாம் நாங்கள்
இவர் வாயை மூடிட்டு இருந்தால் இப்போ என்ன நடக்கும்? அவள் அழிஞ்சு போயிருப்பாள். இப்போ அவள் சொல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்கிறான்டா, அவள்கிட்ட நீர் சொல்லுவேன்டா உள்ளுக்கு போய் ஹெல்ப் பண்ண சொல்லி, அப்போ நீர் பேசாமல் வாயை மூடிக்கொண்டு இருமன்னு சொல்கிற விதமாக இப்போ நாங்கள் சில விஷயங்களை ஆண்டவருக்கு கண்ட்ரோல் பண்ணுறவர்களாய் நாங்கள் மாறிக்கொண்டிருக்கிறோம். தெரிந்தோ தெரியாமலோ பல விஷயங்களிலே நாங்கள் எங்களுடைய வாயை சரியான வழியில் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். ஆகவே அதிலே நாங்கள் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டியது அவசியம். அப்போது இவளுக்குள்ளே நாங்கள் பார்க்குற இன்னொரு காரியம் என்னவென்றால், அவளுடைய சகோதரியை குறித்து அவளுக்கு ஒரு 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 எரிச்சல் அல்லது கோபத்தை உண்டாக்குனதை பார்க்குறோம். அந்த கோபத்தை, அந்த தனக்குள்ளே உண்டான விஷயத்தை கொண்டு போய் ஆண்டவருக்கு மேலே பழி போடுகிற ஒரு காரியத்தை அவள் செய்கிறாள். அவை நாம் அப்படி இருக்கக்கூடாது. அவை இன்று எங்களுடைய வாழ்க்கையிலே அநேக கவலைகள் இருக்கு. என்னென்ன கவலை இருக்குன்னு கேட்டால் அது சொல்லி மாளாது என்று நாங்கள் சொல்லுவோம். ஒன்றா ரெண்டா, பொருளாதாரத்தை குறித்த பிரச்சனை இருக்கிறது, குடும்பத்தை குறித்த பிரச்சனை இருக்கிறது, பிள்ளைகளை குறித்த பிரச்சனை இருக்கிறது, பிள்ளைகள் வளர்ந்து விட்டார்கள் திருமணமாக பிரச்சனை இருக்கிறது, குழந்தை இல்லை என்ற பிரச்சனை இருக்கிறது, கணவன் சரியா இல்லை என்ற கவலை இருக்கிறது, மனைவி சரியில்லை என்ற கவலை இருக்கிறது. கவலைக்கு பட்டியல் போட்டால் நீண்டு கொண்டே போகும். சரிதானே? கவலைக்கு பட்டியல் போட்டால் நீண்டு கொண்டே போகும். ஆனால் கவலைப்படுவதற்கு காரணம் தேவையா? இதுக்கு பதில் சொல்லுங்கள். கவலைப்படுவதற்கு காரணம் தேவையா? இப்படி சொல்கிறீங்க. தேவையில்லை. அப்போ ஏன் கவலைப்படுறதுக்கு காரணம் தேவையில்லைன்னா அப்போ ஏன் கவலைப்பட வேண்டியதுங்க? எங்கே இருந்து கவலை வருது? இப்போ காரணமே இல்லாமல் கவலை வருதுண்டா அது எப்படி? அதுக்கும் பதிலுங்களால் சொல்ல இல்லாமல் இருக்கு. சரி, அதுக்கு நான் ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்லிட்டு போகிறேன். ஆசை. இப்போ 2 ஆடு மேய்க்கிறவர்கள், 2 ஆடு மேய்க்கிறார்கள். அவர்கள் வேலை இந்த வனாந்தரத்தில் கொண்டு இந்த பசுமையான புல்லுகளை மேய்த்து கொண்டு வர வேலை தான் அவர்களுக்கு. 2 பேருக்கும் இந்த அவருக்கு ஒரு மந்தை கூட்டம், இவருக்கும் ஒரு மந்தை கூட்டம். 2 பேரும் ஆடு மேய்ச்சி கொண்டிருக்கிறார்கள் இந்த வழியில். அது வேலை அந்த கொண்டு அதில் மேய்த்து இவர்கள் கொஞ்சம் டயர்ட் ஆகிட்டார்கள். டயர்டான பிறகு ஒரு மாலை மங்குற நேரத்தில் ஒரு மரத்துக்கு கீழே வந்து 2 பேரும் டயர்டில் படுத்துருக்குறாங்க. இப்படி வானந்து அண்ணாந்து பார்த்து படுத்து கொண்டிருக்காங்க. அண்ணாந்து பார்த்து படுத்து கொண்டு கேட்க அவளுக்கு இந்த வானத்தை பார்த்தோன்னே அவளுக்கு ஒரு யோசனை வருது. 2 பேருக்கும் 2 வித்தியாசமான யோசனை. ஒருத்தர் யோசித்தார், இந்த வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை பாருங்கள், எவ்வளவு அழகா, எவ்வளவு நிறைய நட்சத்திரங்கள் இருக்குது. இந்த அளவுக்கு என்னட்ட இந்த ஆடுகள் இருக்குமா இருந்தால், என்னட்ட இவ்வளவு ஆடுகள் இருக்குமா இருந்தால் இவ்வளவு நல்லா இருக்கும் என்று அவர் யோசிக்கிறார். மற்றவர் அவரும் வானத்தை அண்ணாந்து பார்த்துட்டு அவரும் இந்த நட்சத்திரங்களை பார்த்துட்டு அவர் சொன்னார், இந்த நட்சத்திரத்தை அளவுக்கு எனக்கு நிறைய புல்வெளி இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்று அவர் நினைக்கிறார். இப்போ 2 பேரும் விஷயத்தை நினைச்சிட்டு தங்களுக்கு சிரிச்சாய். இப்போ அவர் கேட்குறார், நீ ஏன் சிரிச்சாய்? உடனே அவர் சொன்னார், இல்லை, நான் பார்த்தேன் இந்த நட்சத்திரங்களை பார்க்க எனக்கு இவ்வளவு ஆடு இருந்தால் நல்லா இருக்கும்ன்ட்டு இந்த மனசு தோன்றிச்சேன்னு சொன்னார். அப்போ நீ எதுக்காக சிரிச்சாய் என்று கேட்குற நேரத்தில் அவர் சொன்னார், எனக்கு அதே அந்த நட்சத்திரங்கள் அளவுக்கு எனக்கு பெரிய புல்வெளி இருந்தால் எவ்வளோ நல்லா இருக்கும்னு சொல்லி நான் யோசித்தேன் என்றார். அப்போது அந்த புல் வச்சிருக்கிறவர் கேட்குறார் அவரை பார்த்து, நீ இவ்வளவு ஆடுகளை நீ வச்சிருந்தால் எங்கே நீ கொண்டு போய் மேய்ப்பாய் என்று கேட்டார். அப்போ அவர் அந்த முதல் ஆடு வச்சிருக்கவர் சொன்னார், அதை என்னத்துக்கு பிரச்சனை, உண்ட வயல்வெளியில் நான் மேய்ச்சிட்டு போகிறேன், உனக்கு தானே பெரிய புல்வெளி இருக்கு, அங்கே நான் மேய்ச்சிட்டு போகிறேன்ட்டு அவர் சொன்னார். இப்போ 2 பேருக்கும் என்ன வந்தது? 2 பேருக்கும் வாக்குவாதம் வந்தது. இப்போ 2 பேர்கிட்ட கவலை என்ன? இல்லை, பேராசைன்றது ஒரு பக்கம் போக கவலை என்ன? அது வந்து ஆடே இல்லை, பார்த்தது மேலே தனக்கு இவ்வளவு இருந்தால் நல்லமன்ற ஆசை, இவ்வளவு அளவு இருந்தால் ஆசை, அவருக்கு அவ்வளவு புல்வெளி இருந்தால் ஆசை. இந்த 2 பேருக்கும் ஆசை தான் என்னத்தை கொண்டு வந்தது? கையில் இல்லை, ஆசை மட்டும் பெருசு. கவலை எப்படி வருது?
இது சிந்தித்து பாருங்கள். இது ஒரு சிந்தனைக்கான ஒரு விஷயம்தான், சரியா? அப்போ இன்றைக்கு எங்களுடைய சிந்தனையின் பின்பாகத்தான் இந்த பாதிப்பு வருகிறது, இந்த கவலைகள் வருகிறதே தவிர கவலை வருவதற்கு காரணம் தேவையே கிடையாது. எங்கேயாவது கனவு கண்டாலே வந்துடுமா பிரச்சனை அங்கே உருவாக ஆரம்பிக்குது. என கருமையான இப்படிப்பட்ட கவலைகளிலே சோர்ந்து போய் இருந்தால் ஆண்டவர் எங்களுக்கு தருகிற காரியம் என்னவென்றால், இந்த விதமான காரியங்களை நாங்கள் விட்டுவிட வேண்டும். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 6-7 வசனங்கள் என்ன சொல்லுகிறது என்றால், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தினுடனே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது அழகாக சொல்லுகிறார், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. எல்லாவற்றையும் உங்களுக்கு என்னென்ன மனசில் தோன்றதோ எல்லாவற்றையும் ஆண்டவருடைய பாதத்திலே நீங்கள் வைத்து விடுங்கள், ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால். அப்போ ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபம் என்று சொல்லும்போது, ஆண்டவரே எனக்கு இந்த காரியங்களை எல்லாம் நீ தந்து விட்டதுக்காய் ஸ்தோத்திரம் செலுத்தி, ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நீங்கள் அவரை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்திலும் வேண்டுதலினாலும் தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இதுதான் தேவனுடைய வழிநடத்தல். இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை இருக்குது. எங்களுடைய ஆசையினாலே சில பிரச்சனைகளை நாங்களே உருவாக்கி வைத்திருக்கிறோம். ஆனால் அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நிற்கிறோம், அதை தாண்டி செல்ல முடியாமல் இருக்கிறோம். அப்படியான ஒரு நிலையில் இருக்கும்போது அதற்கு தீர்வை தருகிறவர் ஆண்டவர். அவரிடத்தில் எங்களை முழுமையாக கொடுக்க வேண்டும், அவரிடத்தில் எங்களுடைய பாரத்தை நாங்கள் வைக்க வேண்டும், அவரிடத்தில் நம்பி நாங்கள் கொடுத்து அவரிடத்திலே நாங்கள் காத்திருக்கும் போது அவர் எங்களுடைய வாழ்க்கையை மாற்றுவார். எங்களுடைய வாழ்க்கையில் கவலைகளை அவர் மாற்றுவார். இதுதான் ஆண்டவர் செய்கிற காரியம். அவன் நம்முடைய தேவைகளை ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் என்னுடைய இருதயத்தை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றி ஜெபிக்கிறவளாய் மாற வேண்டும். அன்னாள் கர்த்தருடைய சமூகத்தில் போய் அழுது அவள் ஜெபித்தாள். பிள்ளையை தாரும் ஆண்டவரே, எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்டபோது கர்த்தர் அவளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார். சாமுவேல் என்று சொல்லுகிற ஒரு அருமையான தீர்க்கதரிசியை பெற்றெடுக்கத்தக்கதாக கர்த்தர் கிருபை செய்தார். உன்னுடைய இருதயத்திலும் இருக்கக்கூடிய என்னென்ன பாரங்கள் இருக்கிறதோ, கண்ணீர்கள் இருக்கிறதோ, கவலைகள் இருக்கிறதோ அவைகளையெல்லாம் ஆண்டவருடைய பாதத்திலே வைத்து விடுங்கள். ஆகார் அழுதாள், தன்னுடைய பிள்ளைக்காக அழுதுபோது ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலும் அங்கே ஒரு மாற்றத்தை கொடுத்தார். ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், அவரை விசாரித்த தேவன் அந்த கண்ணீருக்கு பதில் கொடுத்ததை நாங்கள் வேதத்திலே நாங்கள் பார்க்கிறோம். அவை அநேக காரியங்கள் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எங்களுக்கு தேவையானது ஒன்றே. அந்த வேதவசனம் என்ன சொல்கிறது? மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். நல்ல பங்கு தேவனுடைய வார்த்தை. இன்றைக்கு நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை, தேவனை ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நாங்கள் பல காரியங்களை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம், கர்த்தருடைய காரியங்களை புறக்கணித்து கொண்டு இருக்கிறோம். ஒரு நாள் ஆண்டவருடைய சமூகத்திலே ஆராதிக்க முடியாமல் இருக்கிறோம். இந்த மிசிசாகா பட்டணத்தில் நீங்கள் சென்று பாருங்கள். ஒவ்வொரு கம்யூனிட்டி, இஸ்லாமிய கம்யூனிட்டி எடுத்துக்கொள்ளுங்கள். இப்போ எத்தனை இடத்துல நீங்கள் புதிய மொஸ்கை பார்க்குறீர்கள்? எத்தனை பேர் பார்த்துருக்குறீங்களா? இல்லை இன்னும் வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய தெரியலையா? ரோட்டுக்கு ரோட்டு பெரிய பெரிய இடங்கள்ல எல்லாம், அதுவும் பெரிய பெரிய கோணஸ்ல எல்லாம் இன்றைக்கு அவைகள் கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்போது அவர்களுக்கு இருக்கிற ஒரு பக்தி வைராக்கியம் இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கா? சரி, இன்றைக்கு எத்தனையோ வேறு மக்களை பாருங்கள், அவங்களுடைய கடவுள் என்று சொல்லி செய்யப்படுகிற ஒவ்வொன்றுக்கும் எவ்வளவு கரிசனையாக அந்த இடத்து சமூகத்துக்கு ஓடுகிறார்களே. இன்றைக்கு தேவ பிள்ளைகளுக்கு ஒரு ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அந்த உணர்வு வந்திருக்கிறதா? இல்லையே. அப்போ நாங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி என்ன பிரயோஜனம்? கிறிஸ்துவனுடையவர்கள் என்று சொல்லி என்னத்தை நாங்கள் செய்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தருக்காக சாட்சியாக நாங்கள் வாழவில்லையே. ஒரு நேரத்தையாவது ஆண்டவருக்கு ஒரு குறிப்பிட்ட நேரம் கொடுத்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு போக நாங்கள் மனதற்றவர்களாய் நாங்கள் இருக்கிறோமே. எவ்வளவு ஒரு வெட்கக்கேடான செயல் என்று சொல்லி பாருங்கள்.
அப்போது இன்றைக்கு நாங்கள் தான் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்கொண்டு இருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். அங்கே நாங்கள் பார்க்குறோம், 1 பேதுருவின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவர் எங்களை விசாரிக்கிறபடினாலே எங்களுடைய என்ன கவலை என்ன பாரங்களாக இருந்தாலும் அதையெல்லாம் அவரிடத்திலே கொடுத்து விடுங்கள் என்று சொல்லுகிறார். கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரை உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார் என்ற அருமையான பாடல் இருக்கிறது. ஆகவே மரியாள் எடுத்த அந்த தீர்மானம் அதை நாங்களும் எடுப்போமாக இருந்தால் உங்களுடைய வாழ்க்கையிலே கண்ணீர் இல்லை, சமாதானம் உண்டு. ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையை வெற்றியாக மாற்றுவார். ஆகவே எனக்கு அருமையான தேவ ஜனமே, நாங்கள் ஆண்டவருடைய சமூகத்திலே நாங்கள் நின்று எங்களை ஆராய்ந்து பார்க்கிற போது நான் எப்படி ஆண்டவரோடு என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது? நான் உண்மையாகவே நான் ஆண்டவரோடு இருக்கிறேனா? அல்லது நான் ஒரு மாய்மாலமான ஒரு கிறிஸ்தவனாய் வாழுகிறேனா? என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்றைக்கு என்னுடைய வாழ்க்கையில் உண்டாகிற கவலை, என்னுடைய வாழ்க்கையில் உண்டாகிற பலவீனம், என்னுடைய சரீரத்தை பாதித்து கொண்டிருக்கிற பல காரியங்களுக்கும் காரணம் யார்? என்னுடைய உண்டான இந்த கவலையினாலே நான் பலவீனமாய் கொண்டிருக்கிறேன், அது என்னை ஒடுக்கி கொண்டிருக்கிறது. இந்த கவலைகள் நீங்க வேண்டுமானால் கவலைகளை நீக்கிற தேவனிடத்திலே எங்களுடைய பாரங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆகவே இந்த வேளையிலும் கூட கர்த்தருடைய சமூகத்திலே நாங்கள் யாரெல்லாம் என்ன காரியத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே இறக்கி வைக்க வேண்டுமோ அவற்றை நாங்கள் இறக்கி வைத்து அவருக்கு முன்னுரிமை கொடுத்து நாங்கள் அவராலே விடுதலை அடையும்படியாக அவர் எங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய இருதயத்தின் பாரம் எல்லாத்தையும் அவரிடத்தில் இறக்கி வையுங்கள். அவர் உங்களுக்கு விடுதலையை தருவார். உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றம் உண்டாகும். ஆண்டவர் அதை செய்வார். விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்திலே நாங்கள் எங்களை